ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு மயிலாடுதுறையில இருக்கிற ஒரு அருமையான சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். நாங்க போய் அங்க தங்கியிருந்தோம். அதனால தான் அதை ரிவ்யூ பண்றேன். ரொம்ப எக்ஸலண்டா அது வந்து இருந்தது. இந்த அபார்ட்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி நிவாஸ் அப்படின்னு பேரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மயிலாடுதுறையோட பெரிய கோவில் இருக்கு இல்லையா, மயூரநாதர் கோவில் அதோட அந்த அவுட்டர் இதெல்லாம் இருக்கு. அந்த கோவில் தெரு சன்னதியிலேயே இருக்கு அது. ரொம்ப அங்கேருந்து பார்த்தா கோபுரம் ரொம்ப அழகா தெரியுது. இங்க பாருங்க, இப்ப உள்ள போறோம் நம்ம. உள்ள மெயின் டோர்ல போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கு. டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தது. ஃபர்னிச்சர் செட்லாம் எக்ஸலண்ட் குவாலிட்டியோட இருந்தது. டீப்பாய் இருக்கு. இந்த ஹால்லயே நெறைய பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். அது மாரி இருக்கு. ஆனா அவங்க ஸ்டேயிங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ இதோட இப்ப உள்ள போறோம்னா எக்ஸ்ட்ரா பெட்டும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. கெஸ்ட் வந்தா ஸ்டே பண்ணறதுக்கு. ஸோ இப்ப இதோட லெஃப்ட் சைடு அப்படியே போறோம் அப்படின்னா, அது பாருங்க Booking.comல வந்து 9.3 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அத அவங்க போட்டிருக்காங்க. கிச்சன் இருக்கு. கிச்சன் வந்து சம்வாட் நார்மல் ஸ்பேஸோட இருக்கு. அண்ட் டிஸ்டில்டு வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. வாட்டர் கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது வந்து ஆஃப் பண்ணிருக்கு. அப்பப்போ நம்ம வேணும்னா அத ஆன் பண்ணிக்கலாம். பால் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இண்டக்ஷன், நல்ல அட்வான்ஸ்ட் மாடல் இண்டக்ஷன் வந்து அதுல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் ஸ்பைஸ் ஜார் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அண்ட் மேடை அந்த இதெல்லாம் பயங்கர நீட் அண்ட் கிளீனா இருந்தது. மேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா கொஞ்சம் கப்ஸ், டம்ளர்ஸ், பிளேட்ஸ் அண்ட் பிரெட் டோஸ்டர் ஒண்ணு, இதெல்லாம் தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப நெறையலாம் குக் பண்ற மாரி அதுல இல்ல. நம்ம ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு வரலாம். அது மாரி. ஆ டீ வடிகட்டுறது எல்லாம் இருக்கு. தென் அகைன் ஹால்க்குள்ள உள்ள வரோம். ஹால்ல உள்ள வந்துட்டு இம்மீடியட் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. இது வந்து டபுள் காட் போட்டிருக்காங்க. பெட் எல்லாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. லாஃப்ட் இருக்கு. அண்ட் இது இந்த பெட்ரூம்ல வந்து கபோர்ட்ஸ் எதுவும் இல்ல. பிளெயின் ஒரு பெட்ரூம். ஒரு சின்ன ஒரு சைட் டேபிள் மட்டும் இருக்கு. ஏசி ரூம் இது. இதுல வந்து ஈஸியா ஒரு அதாவது 2 பேர் தங்கலாம். வேணும்னா கெஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டுன்னா நம்ம தங்கலாம். அது மாரி இருக்கு. கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸான ரூம் தான். வால் ஹேங்கிங்ஸ்லாம் அழகா இருந்தது. ஸோ அதுலேருந்து வெளில திருப்பி ஹாலுக்கு வரோம். அப்படியே ஃபர்னிச்சர் செட்லாம் பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா டிவி இருக்கு. டிவி கீழ ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாரி இருக்கு நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. அந்த ஹால்லயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மாஸ்டர் அ பாத்ரூம் இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. ஆ வந்து தட் இஸ் அதுல வாஷிங் மிஷின்லாம் இருந்தா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ அது மாரி இருந்தது. ஆனா இவங்க வாஷிங் மிஷின் இங்க வைக்கல. காமனா மேல ஃப்ளோர்ல இருக்கு. கெய்சர் வந்து இருந்தது. பாத்ரூம் டைல்ஸ் அண்ட் இதெல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. அதுதான் நம்ம மெயினா பார்ப்போம் இல்லையா? வாஷ் பேசின் இருக்கு. ஒரு மிரர் இருந்தது. ஸோ பக்கெட் அண்ட் அதெல்லாம் கிளீனா என்னென்ன வேணுமோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வெளியில வரோம் திருப்பி அகைன். வந்துட்டு திருப்பி அகைன் இன்னொரு லெஃப்ட் போனோம் அப்படின்னா, செகண்ட் பெட்ரூம் இருக்கு. அத பாருங்க. ஆ. இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸ் பெட்ரூம் இது. இதுல பார்த்தீங்கன்னா, டபுள் காட் இருக்கு. அந்த குயின் சைஸ் காட் சொல்லுவாங்க இல்லையா? பெட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பில்லோஸ், சைட் பில்லோஸ் எல்லாம் ஏசியோட இருக்கு. இந்த பெட்ரூம்ல ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோபும் ஒண்ணு இருந்தது. சைட் டேபிள் ஒண்ணு இருந்தது. ஸோ அது நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்களா, சின்னதா ஒரு கபோர்ட் தெரியுது இல்லையா? அது. அண்ட் ஒரு சின்ன டீப்பாய் மாரி ஒரு சைட் டேபிள் அந்த கார்னர்ல இருக்கு இல்லையா? அதுவும் இருந்தது. டைல்ஸ் கீழ ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே செம்ம நீட்டா இருந்தது. ஆ தென் இங்க ஒரு டாய்லெட் அட்டாச்டா இருக்கு. இது அந்த டாய்லெட் அளவுக்கு ரொம்ப பெருசா இல்ல பாத்ரூம் அளவுக்கு. பட் நார்மலா ஒருத்தர் வந்து குளிக்கிறதுக்கு டாய்லெட் யூஸ் பண்ண சௌரியமா இருந்தது. ஆ இந்த கார்னர்ல வந்து வாஷ் பேசின், மிரர் அதெல்லாமும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் ஒரு கெய்சர் இருந்தது. ஸோ ஹைலி கன்வீனியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சேஃபா இருந்தது. முதல்ல அத ஒண்ணு சொல்லணும். காம் அட்மாஸ்பியராவும் இது இருந்தது. ஸோ அகைன் ஹால்ல வந்தோம்னா, இது மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு கோவில் ஈவில் ட்ரிப் வரோம் அப்படின்னா, ஓகே. இது அவுட் சைட் வெளியில வரோம். இது இந்த ஏரியால இந்த ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் தட் இஸ் ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் இருக்கு இந்த காரிடார்ல. அந்த காரிடார் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, கிளாத் ஹேங்கர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது இப்ப நம்ம வெளியில வர்ற பாத் இது. இந்த அபார்ட்மெண்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஆ திருப்பி மேல வந்து மாடி போகுது. மாடியிலயும் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி சொன்னாங்க. நாங்க யூஸ் பண்ணது இப்போ உங்களுக்கு நான் காமிச்சேன்.
மாடியில சும்மா அவுட்டர் ஏரியாலாம் மட்டும் கவர் பண்ணோம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்க மாடியில போன உடனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அ லெஃப்ட் சைட்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது அவுட்டர் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இப்படி அதே ஒரு காரிடார் மாரி போறது. காரிடார் மாரி போயிட்டு அங்க மொட்டை மாடி இருக்கு. நம்ம துணிலாம் வேணா வெளியில போய் காய வைக்கணும்னா வைக்கலாம். காமன் வாஷிங் மிஷின் வந்து அங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்க கம்பிலாம் நெறைய கட்டியிருக்காங்க. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா, மயூர்நாதர் கோவில் கோபுரம் வந்து உங்களுக்கு தெரியும். அது அங்க இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு வியூவா இருந்தது. மார்னிங் ஹவர்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கே. அவ்ளோ ப்ரீஸியா, அவ்ளோ காத்து எல்லாம் வந்தது. ஈவினிங்ஸ்ல நீங்க அழகா போய் இது பண்ணலாம். இதா பாருங்க கீழ இருக்கிற அந்த மெயின் ரோடு. கோவில் சன்னதி தெரு அது ஆக்சுவலா. எங்க கார் நிக்குது. ஸோ அவ்ளோ ப்ராடா இருக்கு அந்த ரோடும். வீட்டுக்குள்ளேயும் கார் பார்க்கிங் இருக்கு. தட் இஸ் ஒரு கார் அவங்க நிறுத்திக்கலாம். அவங்க வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லன்னா. அப்படி இல்லன்னா, நீங்க ஆப்போசிட் சைட் ரோடுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இடம் இருக்கு. ரொம்ப சேஃபான பிளேஸ். ரொம்ப பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப வராத இடம். நீங்க தாராளமா கார வந்து அங்க பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கோவில் கோபுரமும் ரொம்ப அழகா தெரியுது. இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டோட ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2750 பெர் டே. செக் இன் டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 12 நூன் டூ 11 ஏஎம். அது ஒரு 1/2 அன் ஹவர் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஹோஸ்ட்டும் ரொம்ப நல்ல இது பண்ணாங்க. சர்வன்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லபடியா இருந்தாங்க. நீங்க அத ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.